தொடர்ந்து நம்ம பல்வேறு விஷயங்களை இன்றைய தினம் பேசியிருக்கோம். புகழ்பெற்ற திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை சிறப்பாக வர்ணனை செய்த எமது சொற்பொழிவாளர்கள் இருவருக்குமே நன்றி. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் அளித்த பேட்டியை ஒரு முறை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. பக்கத்துல இருந்து நல்லாவே பார்க்க முடிஞ்சுச்சு. அது போக எல்இடி ஸ்கிரீன்ஸ் அது இதுன்னு வச்சிருந்தது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ கும்பலாம் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ல பக்கத்துல பாக்குறதுக்குலாம் ஸ்கிரீன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ட்ரோன் மூலமா எல்லாருக்குமே வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கத்துல வந்துட்டு தண்ணி தெளிக்க நம்ம மேல படலையே அப்படின்ற ஃபீல்லாம் இல்லாம ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்க மதுரையில இருந்து வரோம். திருப்பரங்குன்றம் குடமுழுக்குக்காண்டி வந்திருந்தோம். காலையில 2 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இது மேல பாக்குறதுக்காண்டி சாமி பாக்குறதுக்காண்டி வந்திருந்தோம். சூப்பரா பாதுகாப்பு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க மக்களுக்கு. அது மாதிரி வந்து காவல்துறை நல்லா வேலை செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குடமுழுக்கு விழா பார்த்தது. இது முருகரோட ஆசி எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும்னு ரொம்ப தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஏற்பாடுகளும் நல்லா ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. திருப்தியா பார்த்தோம். நாங்க 2:30 வந்தோம். 2:30 வந்தோம். மக்கள் எல்லாம் அதிகமா இருக்கு. அதை தாண்டி வர முடியல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த கும்பாபிஷேகாண்டி 12 வருஷம் காத்திருந்தோம். நான் மதுரையில பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய ஊர் வந்து முத்துப்பட்டின ஊர் பக்கத்துல நியர்பை தான். இந்த கும்பாபிஷேகம் பார்க்க 12 வருஷமா காத்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் விரதம் இருந்து இந்த கும்பாபிஷேகம் பார்க்க வரோம். சாதாரணமா இல்ல, நைட்டு விடிய விடிய காத்திருந்து இந்த கும்பாபிஷேகம் பார்க்கிறோம். முருகன் அருளால எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டும். அருமையான தரிசனம், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இது முருகன் அருள் தான், இது எங்க கையில கிடையாது. முருகன் அருளால, அவன் அருளால் அவன் தாள் வணங்கி முருகன் அருளால இந்த தரிசனம் கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி. முருகன் அருள் இருந்தனாலதான் நாங்க இங்க வந்து பாக்குறோம். இந்த தரிசனம் கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு மன திருப்தியா இருக்கு. இந்த இது கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே முருகன் அருள் இருந்தனால நான் இங்க வந்து நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் கூட வரல. கும்பாபிஷேகத்தை வந்து நம்ம பார்த்துடணும்னு, இது மிகப்பெரிய பேர். என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய தவத்தின் பலனா இந்த கும்பாபிஷேகத்தை நான் பார்த்ததை நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் ஹார்விப்பட்டி தான், திருப்பரங்குன்றம். ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. எல்லா மக்களும் பாக்குற அளவுக்கு ட்ரோன்ல எல்லாம் நல்ல நீரெல்லாம் தெளிச்சு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆலய நிர்வாகம் இதுக்காக வேண்டி எனக்கு தெரிஞ்சு 2 மாசமா கடுமையா உழைச்சிருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்தின் மூலமா திருவருளும் குருவருளும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். வேற எதுவும் பேச தோணல. நல்ல கும்பாபிஷேகம், கண்ணுக்கு நிறைவா பார்த்தோம். முருகரோட அருள் எங்களுக்கு எப்போதுமே நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பரங்குன்றம் முருகனை வந்து சஷ்டி வந்து விடாம வந்து தரிசனம் பண்ணிட்டே இருக்கேன். அந்த பாக்கியமோ என்னமோ எனக்கு ஏகப்பட்ட திருப்பணிகள் பண்றதுக்கு பாக்கியம் கொடுத்தாரு. இன்னைக்கு நல்ல தரிசனம் பண்ணு. இந்த ஜன்னல் வழியாவும் முருகர் பெருமான் வந்து விளக்கு மூலமா தரிசனம் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலையில 3 மணிலேருந்து வந்து உட்காந்து இந்த முருகரை பார்த்தது ரொம்ப ஆசீர்வாதமா நினைக்கிறோம். முருகரோட அருள் இருந்ததுனால மட்டுமே நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து உட்காந்து பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இது எல்லாத்துக்குமே கிடைக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே முருகரோட அருள் கிடைக்கும். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நேத்திருந்தே வந்து யாகசாலை வந்திருந்தோம். இன்னைக்கு வந்து காலையிலிருந்தே நாங்கள் வந்து வேகமாக வந்து அவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் இங்கே மேலே வந்து தரிசனம் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த நன்னீராட்டு விழா மிக அருமையாக நடந்தது. ஏற்பாடுகள்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை தரிசிக்கிறதுக்கு கோடானு கோடு புண்ணியங்கள் செஞ்சுருக்கணும். இத்தகைய ஒரு சிறப்பான நிகழ்வை வந்து நாங்கள் இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பார்த்தோம், காலையில வெள்ளனாவே வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் பார்த்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.